இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நான் ராமநாட்டில் இருந்து ஜெயலட்சுமிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. 8 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, செயற்கை கருத்தரிப்பு முறையெல்லாம் நாங்கள் போய் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்க போனோம். அதுவும் செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பலன் இல்லை. இத்தனை லட்சம் நாங்கள் செலவழித்தோம். ஆனால் நான் நம்பிக்கை டிவியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு பார்ப்போம். அப்பத்தில் கீழே உள்ள நம்பருக்கு நாங்கள் அம்மாட்ட ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணோம். ஒரு நாள் நேரடியாகவே அட்ரஸ் கேட்டு வந்துட்டோம். வந்து அம்மா வீட்டில் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஜெபம் பண்ணோம். கத்தர் ரெட்டை குழந்தை கொடுத்தாரு, ஆணொன்று பெண்ணொன்று. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதான்னு ராமநாட்டிலிருந்து சாட்சி எழுதியிருக்காங்க ஜெயலட்சுமிங்கிறவங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா விரும்புகிற ஒரு காரியம், ஏசப்பா ஞானஸ்நானம் பண்ணி வெளியேறின உடனே, தேவ ஆவியானவர் அவர் மேல இறங்கின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்னைக்கு அப்பா நம்ம மேல பிரியமாயிருக்கிறார் என்பதுதான் நமக்கு வேணும். ஏசப்பா நம்ம மேல பிரியமாயிருக்கிறாருங்கிறத நம்ம எதுல நாம அறிந்து கொள்ளலாம்னா, சில அனுபவங்களினோட ஆவியானவர் நடத்துகிறார். தேவ ஆவியானவர் ஏசப்பா மேல வந்து இறங்கின உடனே மறுநிமிஷம் அவருக்கு சில அனுபவங்களை கற்றுக் கொடுத்தார். முதலாவது அனுபவம் மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்த்தோமானா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு பிரியமானவன் என்ற சாட்சி பெற வேண்டுமானா முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அனுபவம், ஆவியானவர் நம்மளை நடத்தி செல்கிற ஒரு அனுபவம், ஒரு வனாந்தர அனுபவம். இந்த வனாந்தர அனுபவம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வரும். இந்த வனாந்தரத்தின் ஊடாய்தான் ஆண்டவர் நடத்துகிறார். வனாந்தர பாதையில போகாத தேவ பிள்ளைகளே இல்லை. எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரம் காணப்படும். இந்த வனாந்தரத்தின் வழியாய்தான் ஆண்டவர் நடத்துகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 8வது அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம வாசித்தோமானால், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். எல்லாம் கவனிங்க. ஒரு தேவ பிள்ளைய பிரியமானவன் என்ற சாட்சி பெறணுமானா முதலாவது ஒரு அனுபவம், ஒரு வனாந்தர அனுபவம். வனாந்தர அனுபவத்தின் வழியாக தான் ஆண்டவர் நடத்தி செல்கிறார். ஏன்? பின்னாட்களின் நன்மை உண்டாகும்படி. இந்த வனாந்தர அனுபவத்துக்கு பின்பாக நன்மை உண்டாகும். ஆகாரினுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு வனாந்தரம். வனாந்தரத்துல பிள்ளை சாகிறதை கண்டுகொள்ள முடியாம தனியாய் போய் முழங்கால் படிட்டு அழுகிறாள். பிள்ளையினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த அழுகுரலை காண்டார். கண்டது மாத்திரமில்லாம அந்த வனாந்தரத்துல ஒரு வழியை உண்டாக்கினார், ஒரு ஆறுகளை உண்டாக்கினார். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிற தெய்வம், அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம். என்னதான் வனாந்தர சூழ்நிலைக்குள்ள நீங்க இருப்பதை போன்ற நிலைமை காணப்பட்டாலும் அங்கேயும் ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்காக உண்டு பண்ணுவார். அடுத்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தோமானா, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. முதலாவது நாம் பார்த்தோம் ஒரு வனாந்தர அனுபவம். இரண்டாவது ஒரு அனுபவத்துக்குள்ளாய் தேவ பிள்ளைகளை கொண்டு போகிறார், ஒரு உபவாச அனுபவம், ஒரு சிறுமையின் அனுபவம். இந்த சிறுமையின் அனுபவம் ஏன்?
இந்த பாதைக்குள்ள ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஆவியானவர் ஏன் அந்த சிறுமையின் அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறார்? நன்றாய் கவனிங்க. இந்த சிறுமையின் அனுபவத்துக்குள்ளதான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நமக்கு உணர்த்தும்படி அந்த சிறுமையின் பாதையில இந்த உபவாச அனுபவத்துக்குள்ள கொண்டு போறார். இந்த உபவாச அனுபவத்துக்குள்ளதான் நமக்கு ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார், வார்த்தையில் உள்ள ஜீவனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நன்றாய் கவனிங்க. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவம் வரும். ஏன் ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்துகிறீங்க? ஏன்பா எனக்கு இந்த உபத்திரவம்? ஏன்பா எனக்கு இந்த வேதனை? நன்றாய் கவனிங்க. இந்த பாதையின் வழி அப்பா நடத்துறாருன்னா உங்க வாழ்க்கையில பின்னாடி நன்மை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். இந்த உபவாச அனுபவத்துக்கு பின்பு, இந்த சிறுமையின் அனுபவத்துக்கு பின்பு உங்களுடைய நாட்கள் மகிழ்ச்சியின் நாட்களாய் மாறும். நன்றாய் கவனிங்க. அங்கதான் நம்ம உணர்வோம், அப்பாவுடைய வார்த்தைகளின் ஜீவனை நம்ம உணர்வோம். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள போகும்போது, இருதயத்துக்குள்ள போகும்போது அது ஒரு ஜீவனாய், ஒரு பலனாய் நமக்கு மாறும். அதனாலதான் அந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறார். மூன்றாவது ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போறார். மத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோமானால், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும். நல்லா கவனிங்க. மூன்றாவது ஒரு அனுபவம், ஒரு உப்பரிகையின் அனுபவம். தேவ பிள்ளைகளை நல்லா ஆசீர்வதித்து அவர்களை வாழ வைத்து அதுக்கப்புறம் ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போவார், ஒரு உப்பரிகையின் அனுபவம். இதுல தான் தேவ பிள்ளைங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பிசாசினுடைய கண்ணியும் அங்கதான் வரும். தேவ மனுஷனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு உப்பரிகையின் அனுபவம் வந்தது. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தார். நன்றாய் கவனிங்க. அதில் அவர் விழுந்து போனார். தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த உப்பரிகையின் அனுபவம்? இந்த உப்பரிகையின் அனுபவத்திலையும் நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறோமா, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதுதான் அப்பா விரும்புகிறார். யோசேப்பு தன்னுடைய உப்பரிகையின் அனுபவத்துல ஒரு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டார். நன்றாய் கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த உப்பரிகையின் அனுபவம் வரும். இந்த உப்பரிகையின் அனுபவத்தில் நம்ம விழுந்து விடக்கூடாது. விழாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாய் காணப்படணும். இது யாரையும் விட்டு வைக்காது, எந்த வயதினரையும் விட்டு வைக்காது. தேவ பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானா இவர்களை ஆண்டவர் நடத்துகிற ஒரு பாதை, ஒரு அனுபவம், ஒரு உப்பரிகையின் அனுபவம். 4வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மார்க் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே நம்ம வாசித்தோமானா, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். 4வது தேவ பிள்ளைக்கு வருகிற ஒரு அனுபவம், ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்னவென்றால், காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரிக்கும் ஒரு அனுபவம். காட்டு மிருகங்கள், நன்றாய் கவனிங்க. தெய்வ மனுஷன் சொல்லுகிறார், சிங்கங்களின் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னை பட்சிக்கும்படி வர்றாங்களே, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்றார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு பாருங்க, சுற்றி இருக்கிறவங்க உங்க மேல பொறாமையோடு எரிச்சலோடு எப்போ இவங்க கதை முடியும்னு நினைச்சு காத்திருக்கிறாங்களா? நல்லா கவனிங்க. காட்டு மிருகங்களினுடைய சஞ்சரிக்கும் ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் தருகிறார். அந்த நிலைமையிலையும் ஆண்டவரை சார்ந்து வாழ பழகணும்.
இந்த அனுபவங்களினூடாய்த்தான் ஆண்டவர் நடத்துகிறார். அந்த நிலைமையிலையும் ஆண்டவரை உடாப்படியாய் பற்றி கொள்ளணும். அப்பொழுதுதான் தானியேலோடு இருந்த தெய்வம் நம்மளோடு கூட இருப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காட்டு மிருகங்களின் வாய்களையும் அடைப்பார், கட்டி போடுவார். என அப்பா சொல்லுகிறார், எப்பா ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம இந்த அனுபவங்களினூடாய்த்தான் ஆவியானவர் நடத்துகிறார். இந்த அனுபவத்தின் மூலமாய் தான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நம்ம சாட்சியும் நம்ம பெற வேண்டும். முதலாவது அனுபவம் மன்னாந்தர அனுபவம், இரண்டாவது அனுபவம் ஒரு உபவாச அனுபவம், ஒரு சிறுமையின் அனுபவம், மூன்றாவது ஒரு உப்பரிகையின் அனுபவம், நாலாவது காட்டு மிருகங்களினுடைய சஞ்சரிக்கும் அனுபவம். இந்த அனுபவத்தில் எல்லாம் நாம் ஜெயம் பெறணும். ஒரு நாளும் பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம விழுந்து போய் விடக்கூடாது. செபிப்போமா. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. நாங்கள் வலுவாதபடி எங்களை காக்கிற தெய்வம் நீங்கள் தானப்பா. எங்களை காத்து வழி நடத்துங்க அப்பா. எங்கள் மேலே நீங்கள் எப்போதும் பிரியமாக இருக்கணும்ப்பா. உங்களுக்கு பிரியமானவன் என்ற சாட்சியும் நாங்கள் பெறணும்ப்பா. தானியேலை குறித்து நீங்கள் சாட்சி கொடுத்ததை போல அப்பா எங்களை குறித்தும் நீங்கள் சாட்சி கொடுக்கணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.